வணக்கம். நெஞ்சல் கடியரகம். என்னடா 2 நாளா ஒரே சட்டையை போட்டு வந்திருக்கீங்களா? நீங்க கூட தான். கண்டினியூஷன் காமெடி. 2 நாளா ஒரே இதா இருக்கு. டேய் நான் எடுத்த உடனே நான் விளையாட்டு செய்தி படிக்க போறேன். படிங்கண்ணா. தாவேக அரசு சிறப்பாக செயல்படுது. இல்ல அது ஒரு 2031ஆம் ஆண்டு பாமக ஆட்சிதான் அமையும். இது அதோட பெரிய கவலையாச்சே. ஐயோ அன்புமணி ராமதாஸ் பேச்சு. அன்புமணி ராமதாஸ் என்னும் அன்புமணியாகி இதெல்லாம் ரொம்ப ஓவர். 2031லயும் பாமக இருக்கும் அப்படின்னு சொல்லு. அது ஒரு நியாயம். அது எப்படி இது வந்து வருஷம் எடுக்கிற உறுதிமொழி. அதிமுகவோட டயலாக் இது. இல்ல இப்பயாவது இருக்கா? இப்ப இருக்கா பாமக? இருக்கு. எந்த பாமக இருக்கு? சௌமி அன்புமணி அதான் சேர்ந்துட்டாங்களே. யாரு? அப்பா கட்சியில எல்லாம் போயிட்டானே. அப்பாவே வந்து விலை அடிக்கிட்டது இல்ல. அப்பா வரேன்டா. கட்சியில உள்ள எல்லாம் இல்ல கட்சியில இப்ப யாருமே இல்ல. எந்த பக்கம் போறதுன்னு பிச்சு நிக்கிறாங்க பல பேர். இப்ப சொல்லிட்டாருண்ணா நான் வந்து இதுக்கப்புறம் அரசியல் பயணத்துல ஒதுங்கிறேன். இப்ப ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கு கட்சி. ஏன் பிரச்சனை? அப்ப சண்டை போட்டாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை நம்பிதான் சண்டை போட்டேன் அப்பன்னு பாருங்க. அஜித்தோட தலை போட்டோ போட்டுருக்கு. தம்பி ஐயோ சீக்கிரம் பதறுது அண்ணா. அஜித்தோட தலை போட்டோ போட்டிருக்கான். ஆமாடா நான் தப்பாறீங்க. அஜித்தோட தலை போட்டோ முழுசா படினா ஒரு மாதிரி ஆகுதுண்ணா. மீண்டும் விபத்தில் சிக்கிய அஜித் குமார் நேத்து வந்து ஆக்சுவலா இதுல அந்த என்ன ஃபார்முலா 1 ஆளுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு 5 வயசு புள்ள போல சும்மா இடையில வெயிட்ட குறைச்சிட்டு இப்ப ரேஸ்க்கு போயிருக்காப்ல. நேத்து வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவருக்கே தான் இல்ல. அவர் கார் மட்டும் ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல எனக்கு. இல்லடா ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. அந்த ரேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுது சர்வசாதாரணமான விஷயம். வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு ஜெகத். அது ஒண்ணும் இல்ல. அது காரே அடிபட்டுச்சு. அவர் ஏஞ்சி வந்துட்டு நடந்தா வந்தாப்புல. அது ஒண்ணும் காயம்லாம் இல்ல. காருக்கு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். வழக்கம் போல இந்த கேம்லயே அவர் ஜெயிக்கல. அப்பனா அஜித் குமார் கார் விபத்து. அஜித் குமார் விபத்து இல்ல. அது தெளிவா எழுதுங்க. இன்னொன்னு அஜித் குமார் வந்து பார்ட்டிசிபேட் தான் பண்றாப்ல. இதுலயுமே ஜெயிக்கிறது இல்ல. ஆனா பார்ட்டிசிபேட் பண்ற இந்த வயசுல அவர் பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம். விளையாட்டுல வெற்றி தோல்வியில மேட்டர் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஒரு பேஷன் விளையாடுறதுதான் மேட்ரு. ஆமா ஒரு பேஷனை சூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாரு. பேஷன் இல்ல, அது வேற ஏதோ காரு. அவரு சின்ன வயசு ஏக்கம். 20 வயசுல அவங்க அந்த ஆள் கனவு கொண்டது. 60 வயசுல இப்ப காசு வந்தோன்னா செய்யணும்னு நினைக்கிறாரு. சில பேருக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது மாமியார் கனவுல வந்து சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் நிறைவேற மாட்டேங்குது? உழைக்கணும். அது உழைக்கணும். உழைச்சா நடக்கும். இல்ல அவர் வந்து இந்த ஃபார்முலா 1ல தான் ஜெயிக்கலாம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச்ல ஜெயிச்சாரு. ஆமா ஜெயிச்சாரு. அவர் கம்பெனில கொடியை தூக்கி காமிச்சது உனக்கு தெரியல. ஷாம்பெயின் பாட்டில் குளுக்கிறது தான் உனக்கு தெரியுது. ஜெயிச்சிட்டு இப்படி குலுக்கி எனக்கு அவ்வளவுதான் ஜெனரல் நாலேஜ் தெரியும். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி மரங்களை வெட்டினால் 1 லட்சம் அபராதம். அதிகாரிகள் எச்சரிக்கை. நல்ல விஷயம். இல்ல மரம் எங்க இருக்குதா? சென்னையில இருக்கிற மரத்தையும் வெட்ட கூடாதுல. எங்க யாரு வெட்டினாப்ப தெரியலையா? இந்த காடு தானே இருக்குது இங்க. காரா? கான்கிரீட் காடுகள் தான் இங்க இருக்குது. காடுகள். ஆமா. இது வந்து ராம் டைரக்டர் ராம் அமைதியா இருங்க. பேசாம பேயாம இருக்கணும். சாரி வேற மேட்டர். பேசாம இருங்க. சோ வந்து நிறைவடையாத மழைக்கால கூட்டத்தொடர் தொகுதி மசோதா மீண்டும் தாக்கல் செய்ய திட்டமா? முக்கியமான நியூஸ் அவன இந்த மேகதாது அணை இருக்குல்ல, அது அந்த அணை கட்டுறது சம்பந்தமா கர்நாடக அரசு 1 லட்சம் மரங்களை வெட்ட போவதாக அறிவிச்சிருக்கு. சௌமி அன்புமணி கூட அதான் சொல்லியிருந்தாங்க. நிறைய மரங்கள், பறவைகள், உயிரினங்கள் நிறைய இதனால பாதிக்கப்படுதுன்ட்டு கொஞ்சம் தெளிவா பேசியிருந்தாங்க. அன்புமணி கூட அதான் கேட்டாரு. பப்பு வந்து இங்க இருந்து அந்தமான் தீவுக்கு போயிட்டு முங்கு நீச்சல் எல்லாம் போட்டாப்ல. கேட்டா அங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க, ஒரு காரிடார் கொண்டு வராங்க, டிஃபென்ஸ் காரிடார். அது கொண்டு வந்தா அங்க காட்டு மேடெல்லாம் அழிவு, அதனால இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு முங்கு நீச்சல் போட்டாரு. இப்ப மேகதாது அணை கட்டும் போது அதே போல 10 லட்சம் மரத்தை வந்து அவங்க அழிக்க வேண்டியது வரும். அப்ப அங்க சூழியல் எல்லாம் கெடாதா? அங்க முங்கு நீச்சல் எல்லாம் போட மாட்டீங்களா? உங்களுக்கு அது தைரியம் இருக்கா? சொல்லுவாரா இல்ல சொல்லணும் அப்படின்னா பேசியிருக்காரு. முங்கு நீச்சல் போடுவாரு. அணை கட்டி தண்ணி தேங்கினதுக்கு அப்புறம் போடுவாரு. அதுக்கு பதிலாக நாங்க வந்து வேற இடத்துல வந்து 1 லட்சம் மரம் கட்ட நட போறோம், அதை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 1 லட்சம் மரத்தை நட்டு அத மரமாக்கி நட்டமா நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க இவங்க கட்டுங்க. இல்ல எதுக்கு அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா ஒரு 1 லட்சம் மரத்தை வளர்த்துக்கிட்டு
டேம் இன்னொரு இடத்துல கட்டிட்டு கட்டிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல டேமே கட்டாதீங்க, முடிஞ்சு போச்சு. 1,00,000 மரம் நடுறது மிச்சமாயிடும். நம்ம ஊர்ல உள்ள சொன்னோடனே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இதுல நீ ஆந்திராக்கார நியூஸ் சொல்றியா? அம்மா சொல்லுவான் இது ஆந்திரா சீம் கண்ணில் படுமுறை ஷேர் செய்யுங்கள். ஆந்திரா சீம்ல இது பண்ணணும், கட்டுறது கர்நாடகால. கர்நாடகா இவர் ஆந்திரான்னு நானும் ஆந்திரான்றேன். யாராவது கர்நாடகா சீம் கண்ணில் படுமுறை ஷேர் செய்யும். அந்த ஆந்திராவோட குழப்பி விட்டாரியா? மனசு நோவாம நியூஸ் படிச்சு. நிறைவடையாத மழைக்கால கூட்டத்தொடர், தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் தாக்கல் செய்ய திட்டமா? ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் கேள்வி. அவங்க ஒரு நெரேட்டிவ்ல செட் ஆயிட்டாங்க, காங்கிரஸும் தாவேக்காவும். டீலிமிட்டேஷனை வந்து அவன் கொண்டு வரானோ இல்லையோ, டீலிமிட்டேஷன் பேசியோ பேத்திடணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. அதனால கடைசி நேரத்துல நாங்க பேசணும், என்ன பண்றா, நான் வரக்கூடாதுன்னு தான் பேசணும், என்ன பண்றது? உத்தரப்பிரதேச ஜெயிலில் புதுமை, கைதிகளை சாந்தப்படுத்தும் சிறைச்சாலை வானொலி பாடவும் நிகழ்ச்சி தொகுக்கவும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நான் நினைச்சேன் அந்த படம் வந்தப்ப ஒண்ணு கேள்வி விமர்சனம் இல்ல, நான் அந்த படம் பிறக்கல சப்புன்னு அது இப்பதான் வந்தது. ரொம்ப கதை விடாத. எப்போ வந்துச்சு படம்? அது வந்தது பரமசிவன் படம். பரமசிவன் எந்த வருஷம் வந்தது? சொல்லுங்க பாப்போம். 2010. ஆனா நீ வேற அதுக்கு முன்னாடி பரமசிவன் படம் எப்போ வந்தது சொல்லுங்க. 2010 நான் பார்க்க மாட்டேன். அஜிதா என்ன கேட்ட பரமசிவன் தெரியாதா? யார் இது வச்சுட்டு அந்த பாட்டு வச்சப்ப அப்ப விமர்சனம் வந்துச்சு, ஜெயிலுக்குள்ள எப்படி குத்துசாங்க, ஜெயிலுக்குள்ள எப்படி இந்த மாதிரி டான்ஸ், படத்துல பிரச்சனை, ஜெயிலுக்குள்ள எப்படி ஐட்டம் நம்பரு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா உண்மையில நடந்துரும் போல இருக்கு. அதையோட இது வந்து கம்பேர் பண்ண கூடாது. பரமசிவன் ரிலீஸ் ஆனது 2006. அப்பனா பிறக்கல. இவன் 2026 தான் பிறந்தேம்மா, நீங்க சும்மா இருங்க, இளமையா மெயின்டைன் பண்றாராம். இல்ல ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் அப்பயே வந்து எங்க ஆண்டவர் பண்றாருன்னு சொல்ற மாதிரி அப்பயே இதெல்லாம் கலைஞர் பண்ணிட்டாரு. சிறை சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து கலைஞர் வந்து ஆரம்பிச்சாருதான். நிறைய நீங்க வேற சொல்லுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலுமே ஏன் வந்து உத்தரப்பிரதேசல வரவேற்கணும்னு சொல்றேன்னா, உத்தரப்பிரதேசல கடைசி 5-6 வருஷங்களாவே என்கவுண்டர் வந்து பட்டு ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல்னு சொன்னா, அதுவும் நீ முஸ்லீமா இருக்கன்னா முடிஞ்சு டம்முன்னு சுட்டுருவாங்க. சுட்டுட்டு தான் அடுத்த பேச்சே அதான். நான் முந்தான ஒரு நியூஸ் சொன்னேனே. அதனால அப்படி இருக்கும்போது இந்த ஜட்ஜ் ஒரு மாசத்துல 22 மரண தண்டனை கொடுத்திருக்காப்ல. 22 மரண தண்டனை அறிவிக்கிறது கூட நீங்க ரிவ்யூ போலாம். என்கவுண்டர் போட்டா என்ன பண்ண முடியும்? அப்படி உள்ள சூழ்நிலையில நம்ம ரிஃபார்ம்ஸை கொஞ்சம் வந்து நல்லபடியா பார்க்க வேண்டியது. அதுக்கு அப்புறம் கேட்பாங்க, என்ன தப்பு பண்ணாரு? 2 கல்லம் டைப் இருந்தாருங்க, அதுக்கே சுட்ட. இல்ல ஜெயில வந்து ரொம்ப கெட்டவங்க மட்டும் போக மாட்டான், சம்பந்தம் இல்லாதவர்களும் பொய்யாக மாட்டியவர்களும் போவாங்க. இப்ப கூட இந்த புகாரி ஜங்ஷன் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வாத்தியார் ஒருத்தர் போக்சோ கேஸ்ல மாட்டினவர் 1.5 வருஷம் உள்ள இருந்திருக்காரு. அவன் தப்பே செய்யல. 1.5 வருஷம் உள்ள போக்சோல வச்சிருக்காங்க. போக்சோல வச்சா கொடுமைப்படுத்துவாங்க. வச்சிருந்து வெளில விட்டு இப்ப நீதி நிரபராதி என்று வெளியே விட நிரபராதின்னு வெளில விட்டு 1.5 வருஷம். அப்ப என்னன்னா அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. 1.5 வருஷம் உள்ள இருந்த பிரச்சனை இல்ல, வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு இது வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா யாரும் பாருங்க. யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தவறை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற பயத்தால் இந்து சமய அறநிலைத்துறையை சேகர் பாபு வேவு பார்க்கிறார். அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. நியாயம் இருக்குதா? ஏங்க ஆட்சி யார்ட்டங்க இருக்கு, கண்ட்ரோல் யார்ட்டங்க இருக்கு, பவர் யார்ட்டங்க இருக்கு? என்னங்க இன்னும் சொல்ல போனா சேகர் பாபு சில கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. வழி மறைச்சு போலீஸ் வந்து இது பண்றாங்க. இப்படி அமைச்சர் வந்து வேவு பாக்குற அளவுக்கு வீக்கா நீங்க டிபார்ட்மெண்ட் அப்ப உங்களுக்கு வேலை தெரியலன்னு அர்த்தம். வேலை அமைச்சர்ல முன்னாள் அமைச்சர் இல்ல வேவு பாக்குறேன்னு இல்ல வேவு பாக்குறேன். என்ன வேவு பார்த்த முடியும் அவரு? எனக்கு தெரியல. என்ன வேவு பாக்குறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் தானே. 5 வருஷமா திமுக அப்படின்னு மூக்கு சிந்தியா ஓட்டுறது. நியூஸ் கேரியர் காணா போனா அதுக்கு காரணம் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி. இது பண்ணா வேவு பார்த்தா சேகர் பாபு. என்ன தெரியுமா, கஞ்சா பேப்பர்ல
துப்பாவாட காணாம போனா கூட என் பேரை சொல்றாங்க. நான் என்னங்க பண்றேன்? அந்த மாதிரி இருக்கு திமுக நிலைமை. மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது பரிதாபம். ஓடும் ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் டியூப் வெடித்து பெண் பலி. மருத்துவ அதிகாரியிடம் உறவினர்கள் வாக்குவாதம். இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நடக்கக்கூடாது. இதுக்குதான் சொல்றது மாதிரிலாம் கவனக்குறைவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து அப்படி நினைக்க கூடாது. தமிழ்நாடு மெடிக்கல் போர்டுல இருக்கிற ஃபண்ட்ல ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறது ஒரே ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க. இது வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸா இல்ல கவர்மெண்ட் ஆம்புலன்ஸானே தெரியல நமக்கு. இன்னொன்னு அது தெரியாம பேசக்கூடாது. இன்னொரு விஷயம், அது திருநெல்வேலியில நடந்திருக்கு வேற. அதுதானே எந்த ஆம்புலன்ஸ் தெரியாம பேசக்கூடாது. அது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அதுதான் எங்க நடந்துச்சுனே தெரியாம பேசக்கூடாது. ஏதோ ஒண்ணு இல்ல, பாண்டிச்சேரி நடந்தது நான் இதுக்கு போய் சொல்றேன். இல்ல பாண்டிச்சேரி நடந்தாலும் இது நம்ம வந்து எடுத்து பேசணும்ங்கிற சமூக பொறுப்பு கருத்து. அதாவது எல்லா ஆம்புலன்ஸுமே நல்லா இருக்கணும். அது எல்லாமே கவர்மெண்ட் சார்ஜ் தானே ஆகுது. இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் இது எப்படின்னு வரும்? இல்ல அது இல்ல, ஊரு சொன்னேன். ஸ்டேட். சரி, ஒன்றிய அமைச்சர்கள் பங்களா பழுது பார்க்க ஒரு ஆண்டில் ஒரு ஆண்டில் மட்டும் ரூபாய் 92.35 கோடி செலவு. RTI மூலம் தகவல். இப்படி எல்லாம் தகவல் எடுக்கிறாங்கன்னா RTI முடிச்சுட பாக்குறாங்க. பங்களாதான் வரப்பு அதிகரிப்பு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் பார்வையிட முயன்ற ராஜஸ்தான் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு மாநில அரசு உத்தரவு. நான் கவனிக்க மாட்டேன். அது நான் நியூஸ்ல கான்சன்ட்ரேட் ஆயிட்டேன். அவன் குறுக்க முந்து படிச்சானா அவன் தான் அதை உப்பேத்திக்கிட்டது. சும்மா கட்டைய போட்டுறேன் படிக்க. எனக்கும் பசிக்கும்ல, நானும் உன்னோட தானே காத்திருக்கேன். எனக்கும் பசிக்கும்ல நண்பா, உனக்கு வேணும்னா கேட்கட்டும். காதல் கவிதை நைட்டு அதான் போன் பேசுனதை இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படியாம அதுல இருக்குது என்ன? ஆமாண்டா இருக்குடா. அதாவது 2 கொக்கு தானமா அது? என்னது? அது இல்ல, நானும் உன்னோட தான் காத்திருக்கேன். எனக்கும் பசிக்கும் நண்பா. அதே மாதிரி படிங்க. சொன்னல, இறை கிடைத்ததும் அப்படியே சாப்பிட்டா எப்படி ஒரு விஷயத்தை எப்படி படிக்க ஏக்கத்தோட காத்திருக்கிறதோ இந்த நாரை மாதிரி. டெல்லி நாரையெல்லாம் கொக்குல வச்சு படிச்சிருக்காங்க. காட்சி இது. நாரை பயல. ஓ, இந்த போட்டோவுக்கான ஒரு இது எழுதிருக்காங்கப்பா. அத ஏன் இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். வரத்து அதிகம். நாரை கொக்கு வரலையா? நாரை கொக்கு என்ன பாடத்துக்கு அங்கடா போய் நாரை கொக்கு வரலையானே? அப்படியே ஆமாண்டா. நாரை கொக்கு சொல்றாங்களா? நீ என்ன டுபுக்கு போதுமையா நியூஸ படி. வரத்து அதிகரிப்பு காரணமாக சென்னையில் மீன்கள் வரத்து ஒரு வரப்பு அதிகரிப்பு காரணமாக வீட்டுக்கு போறேன். வரத்து அதிகரிப்பு காரணமாக சென்னையில் மீன்களை விலை மலிவு ஆர்வமாக வாங்கி சென்ற பொதுமக்கள். அவ்வளவுதாங்க. முடிச்சு விடுங்க. நன்றி. ஐயோ முடியல.